Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான டேஸ்டியான சிவப்பு அரிசி பிடி கொழுக்கட்டை. ஆக்சுவலி இந்த ரெசிபியை என்னோட அம்மாவோட அம்மா எங்கள் அம்மாவுக்கு சொல்லி தந்தாங்க. அம்மம்மா தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ தேங்க்யூ போட்டியாச்சு என் அம்மம்மா ஃபார் யர் ரெசிபி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பில் நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம் போடுறேன். இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுமே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் வெல்லத்தை கிண்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு லேசாக ஒரு கொதி வரும். அப்படி கொதி வந்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ ஒரு இட்லி கொப்பரை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு இட்லி பானை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுருங்க. நான் உங்களுக்கு அந்த சிவப்பரிசி மாவு எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கப் அரிசி சிவப்பரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு துணியில் பரத்தி அதை காய வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் காஞ்சால் போதுங்க. 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த அரிசியில் அந்த ஈரப்பதம் இருக்கணும். மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி அதை ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை துணியில் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி தாங்க நம்ம சிவப்பரிசி மாவு இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாவை இட்லி தட்டு மேலே வச்சு ஒரு மூடி வச்சு மூடி அது 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க நம்ம மாவு. இப்போ நம்ம வேக வச்ச மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா பொன்னிறமாக வறுத்து வச்சுருந்தா தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா வெள்ளை தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டே வடிகட்டல. ஸோ இப்போ இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்படியே 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூளும் சேர்த்துட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பிடிச்சி வச்சு இந்த கொழுக்கட்டையை இந்த இட்லி தட்டில் வச்சு அந்த இட்லி பானையை மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சுன்னு. இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சூப்பரான ஹெல்தியான சிவப்பு அரிசி பிடி கொழுக்கட்டை தயார். இதோட டேஸ்ட்டை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் இது ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.